என்ன வேண்டிக் கொள்ள வேணும் என்கிற அறிவையே எனக்கு கொடுத்து, எனக்கு எட்டாத என்னுடைய அறிவுக்கும் திறனுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட மேலான தெய்வீகமான விருப்பங்களை நான் என்னுடைய வேண்டுதலாக மாற்றி அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு மாறுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திர. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. இந்த கர்த்தரை என்ஜாய் பண்ணுறதுனால என்னன்னு தெரியல பாருங்க நிறைய பேருக்கு. ஏன்னா அவங்க இந்த என்ஜாய்ன்றதே தப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் என்ஜாய்ன்ற வார்த்தை நல்லா யூஸ் பண்ணியிருக்கு. 1:6-17 இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா, He gives us all things to enjoy. நாம் அனுபவிக்க முடியாத எல்லாவற்றையும் தருகிறவர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆல் திங்ஸ் டு என்ஜாய். ஆனால் என்ஜாய்ன்ற வார்த்தை இப்போ உலக பிரகாரமான வார்த்தை ஆயிடுச்சு. இப்போ கிறிஸ்தவங்களாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க எப்படி ஆகிட்டாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரியமானவர்களே. ஏன்னா இவங்க எதையும் என்ஜாய் பண்ண முடியாது. என்ஜாய் பண்ணால் தப்பு, பாவிகளுக்கு உரியது அது. அதனால் இது என்ன பண்ணிட்டாங்க, உலகம் அந்த என்ஜாய்ன்ற வார்த்தையை அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஏன்னா என்ஜாய் பண்ணக்கூடாது சர்ச்சில் எப்படி இருக்கணும். வெளியில் என்ஜாய் பண்ணுறதா கூட சர்ச்சில் வந்த உடனே சீரியஸ் ஆகிடணும். இந்த என்ஜாய்ன்ற வார்த்தையை கோட்டை விட்டாங்க. ஆனால் இது நமக்கு சொந்தமான வார்த்தை, இதை சுதந்திரிக்கணும், நம்ம விட்டுறக்கூடாது. இதை என்ஜாய் பண்ணுறது யாரை என்ஜாய் பண்ணணும்? கர்த்தரை என்ஜாய் பண்ணணும். எதை என்ஜாய் பண்ணணும்? கர்த்தரை என்ஜாய் பண்ணணும். கர்த்தரை என்ஜாய் பண்ணுறதுன்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது பாருங்கள். கர்த்தரை அறிஞ்சு கொள்வது வேறு. நீங்கள் ஆண்டவரை இயேசுவை அறிந்து கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட வர்றீங்க. அவர் யாருன்னு தெரியுது. அவருடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்ம மீட்கிறவர், அவர் ஆண்டவர், தேவன் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறீங்க. நல்லது.
அது ஒரு ஸ்டெப்பு. இது அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு, ஃபர்தர் ஸ்டெப்பு, டீப்பர் ஸ்டெப். அது என்னென்னா என்ஜாய் பண்ணுறது. சும்மா ஒருத்தரை மீட் பண்ணுறது இல்லை, இது அவங்கள என்ஜாய் பண்ணுறது. ஒருத்தரை மீட் பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சிருக்குது, அப்புறம் அடிக்கடி மீட் பண்ணுறோம், ரொம்ப நேரம் செலவழிக்கிறவங்களோட, அந்த மாதிரி. இது முதல்ல ஆண்டவரை மீட் பண்ணுறீங்க, பிடிக்குது, அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஆண்டவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி என்ஜாய் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஆண்டவரை என்ஜாய் பண்ண கற்றுக்கொள்ள வேணும். வெறும் ஆண்டவரை அறிஞ்சிருந்தால் போதாது, வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தா போதாது, ரட்சிக்கப்பட்டிருந்தா போதாது. நல்லது, அது முதல் ஸ்டெப், அவ்வளோதான். ஆண்டவரை சந்திச்சிருக்கீங்க நீங்கள், இல்லைங்களா? சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவரை இங்கே ரட்சிப்பில் சந்திச்சுட்டு அதோட பரலோகத்தில் சந்திக்கிறதுன்னு. ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திச்சிட்டியா, இனிமே அங்கே சந்திப்பேன், நடுவில் ஒன்றுமே கிடையாது. ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கிறோம், இப்போ அடுத்தது எப்போ மீட் பண்ணுவோம்? செத்து அங்கே போகும்போது மீட் பண்ணுவோம். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே சந்திச்சுட்டு அப்புறம் நேரம் அங்கே சந்திப்பு இல்லை. இங்கே சந்திச்சது எதுக்கு? வாழ்நாள் முழுக்க அவரோடு கூட ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டில் பிரவேசித்து அதை அனுபவிக்க முடியாத அந்த அவரை சந்திச்சிருக்கிறோம், இல்லைங்களா? அப்போ என்ஜாய் பண்ணுறதுன்றது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரை என்ஜாய் பண்ண, நிறைய பேருக்கு டிவி என்ஜாய் பண்ண தெரியும், கிரிக்கெட் மேட்ச் என்ஜாய் பண்ண தெரியும், ஃபுட்பால் மேட்ச் என்ஜாய் பண்ண தெரியும், நண்பர்களோடு என்ஜாய் பண்ண தெரியும், வெளியே போய் என்ஜாய் பண்ண தெரியும், சாப்பாடை என்ஜாய் பண்ண தெரியும், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. கோயிலில் அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா என்ஜாய்மெண்ட் கிடையாது. கோயிலை காது பிடிச்சி யாரும் எழுதிட்டு வந்துருக்குறாங்க. கோயிலுக்கு ஏன் வந்திருக்காங்கன்னா மனைவி சொல்லியிருக்குது, நீ வா, இல்லைன்னா நான் பொட்டி தூக்கிட்டு போயிடுவேன்னு. அதனால் உட்காந்துருக்குறாங்க. அதனால இங்கே உட்காந்துட்டு ஒருன்னு ஒரே கோபம். என்ன ஒரு பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கா, டைம் ஆகுது, சீக்கிரம் முடிக்க வேணாமா? எங்கள் கோயிலெலாம் 10 நிமிஷம் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் பண்ணிட்டுருக்காரு, 1 மணி நேரம் பண்ணுவாரோ? என்ன ஆண்டவரை என்ஜாய் பண்ணுறதுன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் சிலரை பாருங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே, 15 நிமிஷம் முன்னாடி, சிலர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க, எப்படா ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆண்டவரை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க அந்த பிரசன்னத்தை, அந்த பாடல்களை, அந்த தியானத்தை, அந்த அந்த காரியங்களை, சொல்லப்படுகிற காரியங்கள், போதிக்கப்படுகிற காரியங்களை என்ஜாய் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போனாலும் அப்படி தான், கர்த்தருடைய காரியங்களை கேட்குறது, சிடியை போட்டு கேட்குறது, இப்படிப்பட்ட காரியங்களை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ என்ஜாய் பண்ணுறதுன்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரை என்ஜாய் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த கர்த்தரை என்ஜாய் பண்ணி அப்படி இருக்கும்போது அதனுடைய விளைவு என்னன்னு பாருங்கள். அதனுடைய விளைவு என்னவா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அதான் என்ஜாய் பண்ணு. அதனுடைய ரிசல்ட் என்ன? அவர் உன் வேண்டுதல்களை, இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். அதாவது கொடுப்பார். இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். வேண்டுதல்களை அருள் செய்வார்னு எழுதியிருக்கிறதுனால நிறைய பேர் இந்த வேண்டுதல்கள் என்ற வார்த்தையை இங்கிலீஷ் பைபிளில், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிளில் மார்க் 11:24 பற்றி சொன்னேன். என்ன சொன்ன? நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எது ஒன்று இருக்குது. அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி வருது? வாட் திங்ஸ் எவர் யூ டிசையர்னு வருது. அதே மாதிரி இங்கேயும் வேண்டுதலில் அருள் செய்வார்ன்றது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட், ஹீ வில் கிவ் யூ த டிசையர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட்னே வருது. வேண்டுதல்ன்றதை டிசையர், ஏன்னா இன்டர்சேஞ்சபிள் யூஸ், டிசையர்னு மாற்றிட்டாங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆமாம் ஆண்டவரை என்ஜாய் பண்ணால், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தா, ஆண்டவருடைய காரியங்களில் ரொம்ப ஈடுபாடு காமிச்சா என்ன நடக்கும்? ரிசல்ட் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நான் கேட்ட வரைக்கும் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, கர்த்தர் நீ கேட்குறதெல்லாம் உனக்கு தருவார். அப்புறம் தான் எனக்கு இது யோசிக்க ஆரம்பித்தேன் பாருங்கள். சில காரியங்களை படித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும்போது தான் யோசிக்க ஆரம்பித்தேன். இல்லை இல்லை இல்லை, இது வெறும் கேட்டதை தருவார்ன்றது இல்லை. கேட்டதை தருவாருங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாருமே தான் சொல்கிறாங்க, வா எங்கள் தெய்வத்திட்ட வா, வேண்டிக்கிட்டா எங்கள் தெய்வம் கேட்டதை கொடுக்குற தெய்வம் அப்படின்றாங்க, இல்லையா? சரி, தெய்வம்னா கேட்டதை கொடுக்குறோம், அதான் தெய்வம், கேட்டதை கொடுக்குற தெய்வம். அப்போ கிறிஸ்தவங்க என்ன ஆகிட்டாங்க, எங்கள் தெய்வம் இப்படி தான் கேட்டதை கொடுக்குற தெய்வம், வா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோ, ஏசுநாதர்கிட்ட வேண்டிக்கோ, கேட்டதை தருவார். ஆனால் இதில் என்னன்னா, இதில் எந்த ஒரு ஆழமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேட்டதை தருவார்ன்றது ஒரு பெரிய காரியம் கிடையாது. இன்னும் கேட்டால் நான் எப்படி சொல்கிறேன், இப்போ சொன்னதான் நான் வழங்கும். வெறும் நான் கேட்டதை எனக்கு அவர் தந்திருந்தார்னா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா, கேட்டதை தர்றது தான் தெய்வம், கேட்டதை தர்றவர் தான் அவர் அப்படின்னு சொன்னால் நான் உருப்புறதுக்கு சான்ஸே கிடையாது, உருப்பிட்டுருக்கவே முடியாது நான். ஏன்னா என்ன பிரச்சனைன்னா, நான் கேட்குறதுல தானே பிரச்சனை. ஹலோ, இப்போ தான் விளங்குது நிறைய பேருக்கு. கேட்குறதே சரியில்லை, கேட்குறதே அற்பமான விதத்தில் கேட்குறேன், கேட்குறதே இவ்வளோண்டு தான் கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க பாருங்கள்.
அங்கே எப்படின்னா இன்னும் கொஞ்சம் போடுப்பா கறி அப்படின்னு கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் அமைதலாக இருப்பாங்க. போதும் போதுங்க அப்படின்வாங்க. நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க ஒரு 4 தடவை போதுன்னு சொன்ன பிறகு தான் இல்லைங்க போதும் போதும் ரொம்ப கெஞ்சினோம், அவங்க அப்புறம் தான் நிறுத்துவோம் இல்லையா? ஏன்னா அது ஒரு பொலைட்னஸ். ஒரு அப்படி கேட்கக்கூடாது, இன்னும் போடுங்க கறி போடுங்க, இந்த பீஸ் போடு எனக்கு அப்படின்னு கேட்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் குவைட்டாக இருப்போம் இல்லையா? அப்போ அதே அப்படியே கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறோம், ஆண்டவரோட உழவுலையும் அதே மாதிரி கொண்டு வந்துடுறோம். என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே நான் ரொம்ப கேட்கல, நான் என்ன ரொம்பவா கேட்டுட்டேன், உண்மை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நான் ஒரு சின்ன வேலையை தான் கேட்குறேன். எனக்கும் என் 2 பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் ஆகாரமும் இருக்க இடமும் உடுத்த உடையும் இருக்கிற அளவுக்கு எனக்கு இருந்தால் போதும், அதுதான் ஏன் கேட்குறேன், வேறு ஒன்றுமே. நிறைய பேருடைய ஜபம் பாருங்கள், ஜபத்தை பார்த்தீங்கன்னாலே பரிதாபம் தான் வரும். சத்தியம் தெரியலன்னா பெரிய பரிசுத்தவான்னு நினச்சிக்கோங்க. பாரு என்ன ஜபம் பண்ணாருன்னு. அவர் ஒன்றுமே கேட்க மாட்டார். இந்த சாம் செல்லுதர் இருக்கிறார் பாருங்கள், எல்லாத்தையும் கேட்டுன்னு இருப்பார். அவர் ஜபமே ஒன்றும் வேணாங்கிறது ஜபந்தான் அப்படிங்கிற மாதிரி. சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜபத்தை கேட்டிங்கனாலே பரிதாபமாக இருக்கும். ஏன்னா ஜபத்தினாலேயே உருப்படுறது இல்லை இவங்க. அந்த மாதிரி ஒரு உருப்படாத ஜபம். என்ன கேட்கறதுன்னே ஒரு இது கிடையாது. எப்படி கேட்கறதுன்னு, இந்த கேட்கறதுக்கு என்னத்தை கேட்கணுன்ற அறிவே கிடையாது. நல்ல காலம் கர்த்தர் நான் கேட்டதெல்லாம் தந்திருந்தாருன்னா ரொம்ப திருப்தி ஆகிட்டு இருக்கேன் எனக்கு. ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். அதை நான் தினந்தோறும் யோசித்து பார்க்குறேன். வெறும் நான் கேட்டதை கர்த்தர் தந்திருந்தாருன்னா நான் இன்றைக்கி எப்படி இருப்பேன்னு. இப்படி இருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்படி இருக்க முடியுன்ற அறிவு அன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்படி யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை. இப்படி கேட்டே இருக்க மாட்டேன், இப்படி இருந்திருக்கவே மாட்டேன். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவரை தினந்தோறும் நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். என்னன்னு சொல்லி, ஆண்டவரே நான் கேட்டதெல்லாம் தரல நீர், அதுக்காக உமக்கு நன்றி. ஏன்னா நான் கேட்டதெல்லாம் தந்துருந்தீர்னா உருப்படாமல் போயிருப்பேன். நான் இப்படியெல்லாம் வந்திருக்கவே முடியாது. அப்போ என்ன தர்றாரு ஆண்டவர்? என்ன தந்தார்? நான் கேட்டதை தரலன்னா என்ன தந்தார்? நான் சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு தான் சிலர் சொல்கிறாங்க, சில நான் மட்டும் இல்லை, சில வேத பண்டிதர்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க. இது விரும்பினதை தர்றாருன்னு சொல்லுங்க. நல்லா படித்து பார்க்கணும் பைபிளில். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார்ன்றதுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கு. வேண்டுதலை அருளி செய்வார்ன்றதுக்கும் வேண்டி கொண்டதை அருள்வார்ன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வேண்டுதல்களே அருளி செய்வார்னு சொன்னால் வேண்டுதலையே கொடுப்பாரு, விருப்பத்தையே கொடுப்பாருன்னு அர்த்தம் இருக்கலாம், அல்லது விரும்பினதை கொடுப்பாருன்னு அர்த்தம் இருக்கலாம். விருப்பத்தை கொடுக்கறது வேற, விரும்பினதை கொடுப்பது வேற. வரீங்களா? கூடிய யோசிக்கிறீங்களா? விருப்பத்தை கொடுக்கறது வேற, விரும்பினதை கொடுக்கறது வேற. எதை விரும்பணுங்கிறதையே கொடுக்குறாராம். அதுதான் சொல்றாங்க நிறைய பேர். வேண்டுதல்களை அருள் செய்வாருங்கிறது நீ வேண்டிக் கொண்டதை கொடுப்பாருன்னு அர்த்தம் இல்லையா? நீ என்ன வேண்டிக் கொள்ளணுங்கிற அறிவியை கொடுப்பார், வேண்டுதல்களையே உனக்கு கொடுப்பார். வேண்டுதலே அவர்கிட்ட வரும். என்ன வேண்டிக் கொள்ளணுன்ற அறிவு, என்னத்தை வேண்டிக் கொள்ளணுன்ற வேண்டுதலே அவர்கிட்ட வரும் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் பாருங்க கிறிஸ்தவ சத்தியத்தின் ஆழம். கிறிஸ்டியன் ட்ரூத்ஸ் ஆர் ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்ஸ். மேலோட்டமான காரியம் இல்லை. கேட்டதை கொடுப்பார், வேண்டிக்கோ செய்வார் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. அதில் ஒன்றும் பெரிய ஆழம் கிடையாது. ஆழம் எங்கே இருக்குது? என் தெய்வம் சும்மா கேட்டதை தர்றவர் இல்லை. அவரோடு கூட உறவுங்கிறது வெறும் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இது என்னன்னா, என் தெய்வன் எதை நான் கேட்கணுங்கிற அந்த வேண்டுதலையே எனக்கு தர்றாரு, எதை விரும்பணுங்கிற விருப்பத்தையே எனக்கு தருகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன்னா மனுஷனுடைய விழுந்து போன மனுஷனுடைய பிரச்சனை அதுதான். ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட விழுந்து போன ஒரு உலகத்தில் இருக்கிறான். விழுந்து போன மனுஷன் தானே, அவன் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கான். அப்போ அதனால அவன் மனமெல்லாம் ஒன்றை மாறிடுறது கிடையாது. அந்த விழுந்து போன ஃபாலன் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறதுனால அவன் லெவல் ஆஃப் திங்கிங் அப்படி தான் இருக்குது. எண்ணங்களின் அளவு லோ கிளாஸாக தான் இருக்குது. அதனால் அவன் பெருசாக ஒன்றும் வேண்டிக் கொள்வது கிடையாது. அவனை உருப்பட வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவனுக்கு என்னத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையே அவனுக்கு கொடுக்க வேண்டும்.
அப்படி கொடுத்தா தான் அவனை உண்மையாகவே மாற்றலாம். கிறிஸ்தவ ஜீவியம் என்கிறது பாருங்கள், ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு தொடர்பு, ஆண்டவரை சந்தோஷமாக அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. அதன் மூலமாக சும்மா நான் ஏதோ போய் கோயிலுக்கு போய் ஏதோ வேண்டிக்கிட்டேன் அவர் கொடுத்தாரு, அப்படி கிடையாது. என்ன வேண்டிக் கொள்ள வேணும் என்கிற அறிவையே எனக்கு கொடுத்து, எனக்கு எட்டாத என்னுடைய அறிவுக்கும் திறனுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட மேலான தெய்வீகமான விருப்பங்களை நான் என்னுடைய வேண்டுதலாக மாற்றி அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு மாறுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹலோ, இருக்கிறீங்களாங்க? போயிட்டீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வெறும் பாருங்க, விருப்பத்தை கொடுத்துருந்தாருன்னா விரும்புறது. இப்போ இன்றைக்கி சிலர் என்னை பார்க்கலாம், ஒரு வேளை சிலர் நினைக்கலாம் இவர் ரொம்ப பல விருப்பங்களை உள்ளே வச்சு அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ பண்ணி அடையிற ஆள் போல் இருக்குது இவர், அந்த மாதிரி டைப் ஆள் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும், அப்படி கிடையாது. அப்படி நினச்சிருந்தேன்னா, அடே அப்பா, படிக்கிற காலத்துலலாம் எங்கள் அம்மா அப்பாலாம் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண வேண்டியது இருந்திருக்காது எனக்காக. ஸ்கூலுக்கு போகிறதே விரட்டினா தானே போவேன். அங்கே போய் உட்கார வைக்கிறது, காலையில் சாயந்தரம் வரைக்கும் உட்கார வைக்கிறது உலகத்திலே பெரிய தண்டனை மாதிரி. படிக்கிறதுன்றது கசப்பு மருந்து மாதிரி. நாளைக்கு படிச்சேன்னா இன்றைக்கி தான் புக்கே வாங்குறது மூர் மார்க்கெட்டில். ஏன்னா அதை பற்றி ஒரு நல்ல ஒரு இது கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஒரு மான ரோஷம்லாம் இருந்தது, மற்றவங்க முன்னால் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு, மானத்தை கருத்துக்கூடாது, குடும்ப மானமும் போயிடக்கூடாது, இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஒரு வரட்டு கௌரவம். நானும் பாஸ் பண்ணிட்டேன். நான் அதுக்காக போய் அன்றைக்கி அடித்து புரட்டு வந்து வாங்கி நைட்டெல்லாம் உட்காந்து ஒரு சொட்டு கூட தூங்காமல் அப்படியே முழிச்சிருந்து படித்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் கதை எழுதலாமே. நல்லா கதை எழுதி ஏதோ ஒரு 40 மார்க் பாஸ். நீ பாஸா? நானும் பாஸ். போ, பாஸ் ஆகிற வரைக்கும் பாஸ் பண்ணுவோம். எப்படியாவது பாஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரு நாளில் படித்து பாஸ் பண்ணுறதுன்னா பெரிய பெருமைக்குரிய காரியம் அது. அதை பற்றி ஒரு பெருமை. ஒரு நாளில் படித்து பாஸ் பண்ண, ஒரே நாள் தான் ஆட்சி தள்ளிட்டோம். போ. ஐயோ, வேதாம் கல்லூரியில் போய் சேர்ந்த உடனே ஓரியன்டேஷன் ஒன்று வைக்கிறாங்க. முதல் நாள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. தங்கணும், போகணும், வரணும், ரூல்ஸு அது இதெல்லாம் பற்றி பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. சரியான ஆள் அவர் பேசினவர். அவர் பேசிட்டு சொன்னார், எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன ஆக போகிறீங்க, இப்படி தான் வருவானுங்க, நாளைக்கு பார்த்தா பெரிய ஆள் ஆவானுங்க அப்படிலாம் சொன்னார். எனக்கு அதெல்லாம் எண்ணி கூட பார்க்க முடியல. பெரிய ஆள் ஆகணும்லாம் நான் நினைக்கல. ஏதோ காலத்தை தள்ளினா போதும். நான் படிக்கிற காலத்தில் என்ன கேட்டிங்கன்னா, ஏதோ நமக்கு ஒரு சின்ன வேலை, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபு, ஏதோ ஒன்று கிடச்சா அப்படியே தள்ளிட்டு ஓட்டிடலாம். அப்படி தான். உங்கள் ஊர் எப்படின்னு தெரில, நாங்கள் பிறந்த பின்னல்ல அப்படி தான். எப்படியா ஓட்டிடு வாழ்க்கையை, முடிச்சிட்டு ஏதாவது ஒன்று பூந்துரு, அதில் பூந்துருன்னா அப்படியே வாழ்க்கையை அப்படி தள்ளு வண்டி மாதிரி தள்ளிட்டு போய் விட்டுறலான்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய அதை பெரிய அளவில் ஒன்றும் போகிற மாதிரி யாரும் சொல்லி தர்றதே கிடையாது. அப்படியே ஓட்டிடலாம் விடு. நானும் அப்படியே ஓட்டிடலான்னு தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சி, கர்த்தருடைய சித்தம் எப்படியோ கொண்டு போய் அங்கே ஊட்டிச்சு பாருங்கள். அங்கே அமெரிக்காவில் உட்காந்து பைபிள் காலேஜில் உட்காந்தா அந்த ஆள் கேட்குறாரு, அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கார் இந்த விஷயத்தில். அவர் கேட்குறாரு, ஒரு சின்ன பேப்பரை கூட எல்லாருக்கும்னாரு. எல்லாம் ஒரு பேப்பரை கொடுத்தான். என்னடா பேப்பரை கொடுக்குறான்னு பார்த்தேன். அதில் 4 லைனுக்குள்ளே எழுதணும், நீ என்னவாக விரும்புகிற. இங்கே படித்து முடித்து வெளியே வர்றதுக்குள்ளே நீ என்னவா இருக்க விரும்புகிறன்னு எழுத சொன்னால் எனக்கு வரவே மாட்டேங்குது. என்னன்னு 4 லைன் எழுதுறதுக்கு. வேர்ல்டு வார் 1, 2 எழுத சொன்னால் கடகடன்னு எழுதியிருப்பேன். 4 பக்கம் எழுதி முடிச்சிருப்பேன் கடகடன்னு. என்னென்ன வாழ்க்கையில் என்னவா வரணும்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த நோக்கமும் கிடையாது வாழ்க்கையில், எந்த விருப்பமும் கிடையாது, உள்ளத்தில் எந்த லட்சியமும் கிடையாது, உள்ளத்தில் எந்த விதமான ஒரு உயர்ந்த ஒரு எண்ணமோ நோக்கமோ எய்மோ எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை பாருங்க. ஏன்னா கத்திரத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஊரை சுற்றுறதுன்னா மன மகிழ்ச்சி.
அங்கே போகிறது இங்கே போகிறது, மியூசிக் வாசித்து பாட்டு பாடுறது நம்ம மன மகிழ்ச்சி. ஆனால் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அப்போ என்ன ஆயிடுது? உயர்ந்த லட்சியங்களையும் நோக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க முடியாமல் போயிடுது. நம்ம யாரோட அதிக நேரம் செலவழிக்கிறோமோ அந்த ஆளுடைய தாக்கமும் பாதிப்பும் நமக்கு உண்டாகும். நல்ல பெரிய மனுஷங்களோட செலவழித்து பாருங்கள், உங்கள் லெவலே உயரும். தேவாதி தேவனோட செலவழித்து பாருங்கள், எங்கேயோ போயிடுவீங்க. அது கிடையாது. அதனால் எனக்கு எதோட ஐக்கியம்? என் லெவலு அல்லது எனக்கு கீழே இருக்கவங்களோட தான். என்னை விட மோசமான ஆளுங்க, அவனை நான் தான் போய் எழுப்பணும் தூக்கத்தில் இருந்து. ஒரு குரூப் வச்சுருப்போம் பாருங்கள், பாட்டுக்கிட்டலாம் பாடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஒருத்தனும் அதில் நான் என்னை விட மூத்தவன் 5 வருஷம் 6 வருஷம் பெரியவனாக இருப்பான். அவனை கொழுங்காக கொண்டாந்து நிற்க வச்சு கரெக்ட் டைம் வர வச்சு பாட வைக்கிறதுக்கு நான் பாடுபடுவேன். இவன் 25 26 வயசு, எனக்கு அப்போ தான் 19 வயசு. அவனை கூப்பிட்டு வாங்கப்பா, நில்லுங்கப்பா, பாடுங்கப்பா, கலாட்டா பண்ணாதீங்கப்பா, சிரிக்காதீங்கப்பா, இதை பாடு, அது செய்யு, இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள தண்ணி போயிடும் எனக்கு. எப்படி நான் உயர்றது? நான் தான் அங்கே பெரிய ஆள். ஆனால் ஒரு காரியத்தை வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட அந்த அற்புதமான காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் அற்புதமானவர். அவர் ஒரு காலகட்டத்தில் அவரோட நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்க. அவருடைய காரியங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேத வசனம், இதில் உள்ள கருத்துக்கள், இதில் சொல்கிற சத்தியங்கள், இதனுடைய பிரசங்கங்கள், இதனுடைய போதனைகள், அது இதுன்னு நாள் முழுக்க அதில் போக ஆரம்பித்தேன். எனக்கு அது ஒரு பெரிய ஆனந்தமாயிடுச்சு. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின்